வானோர் பூதளத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடும் வானோர் பூதளத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே ஏன் மொழி உள்ளமே உன்னாண்டவரே தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரே தொழுதேற்று தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோதம் உலகமும் தோன்றி ஒழியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோதம் உலகமும் தோன்றே ஒழியாத ஆத்துமமே ஏன் மொழி உள்ளமே உன்னாண்டவரே தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரே தொழுதேற்று தினம் தினம் செய்வலவானே வினை பொறு தருளோ மேலான தினம் தினம் உலகில் நீ செய்வலவானே வினை பொறு தருளோ மேலான ஆத்துமமே ஏன் மொழி உள்ளமே உன்னாண்டவரே தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரே தொழுதேற்று. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம், ஜெபிக்கலாம். வாங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்களுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே கூட இந்த ஆராதனையை உடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாடல்களுக்காய் துதிக்கிறோம். தேவ பிரசன்னம் மகிமை வல்லமை அபிஷேகங்களை ஊற்றி ஆண்டவரே ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஐயா, வர்ஷிப்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ வார்த்தைகளுக்காய் துதிக்கிறோம். ஆண்டவரே, காணிக்கையின் பதிய அறிவிப்பு பகுதி எல்லாவற்றையும் தேவன் பொறுப்பெடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாம் மாற்றி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆறு முதல் முடி வரைக்கும் தெய்வீக பிரசன்ன வல்லமை அபிஷேகம் நிறைவாக இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாம் மாற்றி பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனையிலே அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை காணப்படும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகையிலே வல்லமை அக்கினி அபிஷேகங்களை ஊற்றி அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களும் இந்த ஆராதனையில் நடக்கும்படியாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காரும். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே,
உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம்.
இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம் ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் வானம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது அவர் கொண்ட கண்மலையும் கூட சொல்லுது என் நேசர் எல்லாம் என்னை தீர்ப்பார் சந்தோஷம் நான் காணுவேன் என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார் சந்தோஷம் நான் காணுவேன் தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால் எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால் வாழ்க்கையிலே கசப்புக்கள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருதே வாழ்க்கையிலே கசப்புக்கள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருதே மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் எதினால் இனி எதினால் நீர் என்னோடு வருவதினால் எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால் ஐயா வாழ்க வாழ்க ஓம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க ஓம் நாமம் வாழ்க தேவனுக்கே மகிமை தெய்வத்துக்கே மகிமை என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை ஐயா வாழ்க வாழ்க ஓம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க ஓம் நாமம் வாழ்க இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் கூப்பிடு நீ பதில் கொடுப்பார் குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார் கூப்பிடு நீ பதில் கொடுப்பார் குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார் உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார் உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் உன்னதமான கர்த்தரையே உறவிடமாக்கி கொண்டார் உன்னதமான கர்த்தரையே உறவிடமாக்கி கொண்டார் அடைக்கலமா ஆண்டவன ஆதாய
ஆதாயமாக்கி கொண்டார். அடைக்கலமா ஆண்டவன ஆதாயமாக்கி கொண்டார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு சத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், சமூகத்தில் களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நான் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். விசுவாசமா சொல்லலாம், ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 கண்மணி போல் காத்தவரே ஆராதனை ஆராதனை. சுமந்தவரே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா ஓசன்னா உன்னத தேவனே. ஓசன்னா 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 ஓசன்னா. சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே. ஓசன்னா 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 ஓசன்னா. சீடியண்டை காண்பவரே ஆராதனை ஆராதனை. தினகோரும் பேசுபவரே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா
தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஆசீர்வாதியோ என் இயேசு கர்த்தரே ஆசீர்வாதியோ என் இயேசு கர்த்தரே ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா கண்மலையின் ஊற்றுக்கள் எந்த சபைகளிலே நிரம்பிட இந்த வேளை இறங்கிடுவே ரட்சிப்பின் ஊற்றுக்கள் எந்த சபைகளிலே நிரம்பிட இந்த வேளை இறங்கிடுவே ஆத்மபாரமோ பரிசுத்தமோ ஆத்மபாரமோ பரிசுத்தமோ அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா எல்லாரும் கரங்களை தட்டி அதோடைய நாமத்தை உம்மை மறவாமல் நினைத்தீரையா எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் மனதார நன்றி சொல்வே இரவோ பகலோ என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே சொல்லுங்க உள்ளத்துல இரவோ பகலோ என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் மறவாரத்துவம் அரை மணி நேரம் தான் இருக்குது பாருங்க எல்லாம் பேசி கீசி கடைசியில் ஆமாம் 9:30 வந்துட்டோம் எஸ்ஐயா 48:15 என்ன சொன்னார் பாருங்க எஸ்ஐயா 48:15 என்ன சொல்றாருங்க நானே அதை சொன்னேன் நான் அவனை அழைத்து நான் அவனை வரப்பண்ணினேன் அவன் வழி என்ன செய்யுங்க வாய்க்கும் வழி வாய்க்கும் இது வாய்க்கும் அப்படின்னா வெற்றி பெறும் அப்படின்னு பைபிள் சொல்லுது உன் வழி வாய்க்கும்னா உன் காரியம் வெற்றி பெறும் நீ என்ன நினைக்கிற அது வெற்றி பெறும் ஆனால் நம்ம அதுக்கான தகுதியாக இருக்கணும் 2 வாரமாக சொல்லியிருந்தேன்ல அதுபோல் நீ வெற்றி பெறுவேன் ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லு நான் அதை சொன்னேன் என்ன சொன்னேன் உன்னை ஆசீர்வதிப்பேன் உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கும் உனக்கு ஒரு குடும்பம் வரும் உனக்கு ஒரு பிள்ளைகள் வருவாங்க உன் எதிர்காலம் சீரம் சிறப்பாக இருக்கும் நான் கையெட்டி செய்கிறதெல்லாம் உனக்கு ஆசீர்வாதமாய் மாறும் நீ விதைப்ப 100 மடங்கு அறுவடை செய்வ எல்லாத்தையும் பைபிளில் ஆண்டவர் சொல்லிட்டு பைபிள் கையில் கொடுத்துட்டார் இல்லையா இனிமே புதுசாக வெளிப்பாடெல்லாம் கொடுத்து நான் அப்படி ஆக்கும் நான் இப்படி ஆக்கும் நான் இப்படி போவேன் அதெல்லாம் இல்லை எல்லாம் ஆல்ரெடி இந்த பைபிள் இருக்குது சொல்லிட்டார் அதாங்க சொல்கிறார் நானே அதை சொன்னேன் நான் அவனை அழைத்தேன் இப்போ சொன்னவர் உன்னை அழைச்சிக்கிறார் இது மேலே போய் அது கீழே வரலாம் நான் அழைச்சேன் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் அப்போ ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டார் நீ உன்னை பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாருங்க அதாவது நீ இப்படி தான் வர போகிற இந்த ஊரில் தான் வாழ போகிற உன் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் உனக்கு இவர் தான் மனைவி இவர் தான் புருஷன் உனக்கு இந்த 2 பிள்ளைகள் தான் பிறக்கும் அப்படின்றதெல்லாம் ஆண்டவர் முன்குறித்து தான் நம்மளை உலகத்தில் அனுப்பிச்சுக்கிறார் ஆமாம் நான் அவனை அழைத்தேன் எங்கேயோ கிடந்த நம்ம அழைச்சார் ஏசையா 49 என்னவோ நினைக்கிறேன் நான் 8வது 7வது வசனம் சொல்கிறார் ஆமாம் பூமியின் கடையாந்திரங்கள் உன்னை நான் என்ன செய்தேன் அழைத்தேன் பூமியின் கடையாந்திரம் எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருந்தோம் நம்ம அழைச்சார் ஆமாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இப்போ பாருங்கள் நான் சொன்னேன் நான் அழைத்தேன் அடுத்த காரியம் என்ன சொன்னார் அதில் போடுப்பா நான் சொன்னேன் நான் அழைத்தேன் அடுத்தது நான் அவனை என்ன பண்ணிக்கிறேன் வர பண்ணினேன் அதாவது சொல்லிட்டேன் பூமியெல்லாம் அப்படி இருக்கும் பனி வரும் மழை வரும் கடல் வரும் மச்சங்கள் இருக்கும் எல்லாம் உனக்காகத்தான் மச்சம் நம்ம ஏதோ 4-5 மீன் தான் சாப்பிட்றோம் நீங்கள் மலேசியாக்கெல்லாம் போனீங்கன்னா இந்த சைனா உணவுன்னு ஒன்று வச்சுருப்பான் இதெல்லாம் போய் அப்படி நின்னா போகுது நமக்கெல்லாம் அப்படியே கொம்பினா வாந்தி வந்துடும் ஆமாம்
எல்லாமே இது என்ன உணவுனே தெரியல. இது பாம்பு மாதிரியே இருக்குது, நீட்டாக வச்சுருப்பான், வெட்டி வச்சுருப்பான், அப்படியே துண்டு துண்டாக வச்சு அப்படியே எண்ணெயில் போட்டு அப்படியே எழுத்து கையில் கொடுக்குறான். அதெல்லாம் நல்லா சாப்பிட்றாங்க அந்த ஜனங்கள்லாம். நமக்கெல்லாம் அதை பார்த்த உடனே கொண்டுட்டுது. ஆமாம், யோசிச்சு பாருங்கள். அப்போ கடல் உணவு அவ்வளோ பெருசு இருக்குது, அவ்வளோ நிறையா இருக்குது. அதை ஆண்டவர் நமக்காக தான் படைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ எல்லாமே உனக்கு தான், பூமியில் விளையிறதெல்லாம் உனக்கு தான். வா, இந்த வண்டி ஏதோ ஒட்டிக்கல பாருங்கள், உங்கள் வண்டி பாரு. பூமியின் எல்லா காரியத்திலும் ஒருவேளை ஆண்டவருக்கு சோத்திரம். எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க, எல்லாத்தையும் பண்ணியிருப்பாங்க. பூமியின் கடையாந்திரங்கள். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், எல்லாத்தையும் சொல்லிட்டேன், எல்லாம் படைச்சிட்டேன், எல்லாம் ஆல்ரெடி ஓகே, எல்லாமே ரெடி தான். இப்போது நான் வர பண்ணினேன். இப்போது இதை சாப்பிடுவதற்கு ஒன்று நான் வர பண்ணினேன். இப்போ ஒருத்தன் பிறந்தான்னா, ஒரு ஆம்பளையோ ஒரு பிள்ளையோ ஒருத்தர் பிறந்துட்டான், இவனுக்கு ஒரு மனைவியோ புருஷனோ எங்கேயோ பிறந்துட்டான். இப்போ தேடணும். இப்போ அந்த வர பண்ணுற காரியத்தை இப்போ ஆண்டவர் நம்ம கையில் கொடுப்பார்ல. தேடுவோம் தேடுவோம் தேடுவோம். ஆமாம், 1க்கு 10 தேடுவோம், 15 தேடுவோம், 20 தேடுவோம். சில பெண்ணும் பிள்ளைகளுக்கு 100 கணக்காக கூட தேடுவான். இந்த வரம் சரியில்லை, அந்த இது சரியில்லை, அந்த ஜாதகம் சரியில்லை, இது பொருத்தம் சரியில்லை, 10 பொருத்தம் சரியில்லை, 9 தான் இருக்குது, 1 தான் இருக்குது. இப்படியெல்லாம் வேண்டாம் 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 வேண்டாம். கடைசியில் ஒன்று போய் நம்ம இழுத்துன்னு வருவோம். இதான் என் மருமக, இதான் என் மருமக. அதுக்குள்ளே வயசு போயிடுச்சுன்னா இனிமேல் அந்த ஜாதகம் கூட வராது. வயசு ஒரு 30 நாளுக்கு மேலே போயிடுச்சுன்னு வச்சுக்க, ஜாதகம்லாம் ஒன்றும் கிடையாது, கிடைச்சது பிடிச்சிக்கோ, அவ்வளோதான். எனக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை தான். ஆரம்பத்தில் 23 வயசில் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாருமானா, அது சரியில்லை, இது சரியில்லை, இது சரியில்லை, இது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டே சொல்லியிருப்பாங்க பாருங்கள். அதுவே போயிடும் 30 வயசுக்கு. அதுக்கப்புறம் என்னத்தை பார்க்குறது, எது கிடைக்குதோ அது முடிச்சிடு அப்படின்னு. அதுபோல் இப்போ அதை தேடி ஆண்டவர் சொல்கிறார், வர பண்ணினேன், இப்போ கிட்ட வா, இது எல்லாத்தையும் சாப்பிடு. பரலோகத்தில் கூட உனக்கு ஒரு விருந்து இருக்குது, கிட்ட வா, நான் ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணி வச்சுக்கிறேன் பரலோகத்தில். அதை புசிக்க உனக்கு நான் அழைப்பு கொடுத்துருக்கிறேன், கல்யாண அழைப்பு. வா, மேலே வா, நான் உனக்காக வச்சுக்கிற விருந்தை சாப்பிடு. அந்த விருந்து உனக்கு ஆரோக்கியமாக ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் சொல்கிறார், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்னா கீழே முதல் காரியம் சொல்கிறார், நான் சொல்லிட்டேன், ஏற்கனவே ஆல்ரெடி உனக்கு எல்லாம் இருக்குது. நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணா நிறைய பேர் சொல்கிற 2 புள்ள போதுங்க, 3 புள்ள போதுங்க. நீங்கள் கொஞ்சம் வடநாட்டில் போய் பாருங்கள், சோறே இருக்காது, வீடே இருக்காது. நீங்கள் அங்கே கூட போகணும் இல்லை, காலையில் முடிஞ்சால் ஒரு 7 மணிக்கு நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷனில் போய் கொஞ்ச நேரம் நின்று பாருங்கள். ஒன்றுமே இருக்காது, மூட்டை முட்டெல்லாம் கூட்டுவா, சோத்து கூட கிடையாது. அந்த பிள்ளைக்கு துணி கூட இருக்காது. 4 பிள்ளை பிடிச்சின்னு வருவாங்க, 4 பிள்ளை, இது 2 பிடிச்சின்னு வரும், அது 2 பிடிச்சின்னு வரும். சாப்பாடு இல்லை. இப்போ அடுத்த வேலை எங்கே போய் தமிழ்நாட்டில் எந்த ஊருக்கோ ஒன்று அனுப்புவான், சென்டருக்கு வந்துக்கிறான், சென்டர்லேருந்து தான் கோயம்புத்தூருக்கு போகலாம், வேறு எங்கன்னா போகலாம். 4 பிள்ளைய கையோடு பிடிச்சின்னு வருவான். நம்ம சொல்கிறோம், கேட்டால் ஒரே வார்த்தை சொல், கடவுள் பார்த்துக்குவான்ப்பா. யோசிச்சு பாருங்க, அவனுக்கு இருக்கிற நம்பிக்கையோடு நமக்கு இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதுக்காக நிறைய பிள்ளையெல்லாம் பெற்றுக்கும் நான் சொல்ல வரல. அவனுக்கு இருக்கிற கடவுள் பார்த்துக்கோய்யா. 10 பிள்ளை பெற்றா கூட ஏசுனார் சோறு போடுவார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல மாட்டோம், அவன் சொல்லுவான், அவர் பார்த்துக்குவாருங்க. அப்போது என்ன சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு, ஏற்கனவே ஆல்ரெடி எல்லாம் இருக்குது உனக்காக, இப்போ அழைச்சிருக்கிறேன், வா, இப்போ நான் வர பண்ணிக்கிறேன், இதை வந்து சாப்பிடு. சாப்பிடுனா என்ன, தேடி பிடி. ஆனால் நம்ம அப்படிலாம் செய்கிறதே இல்லை. உட்காந்த இடத்துல எல்லாம் வரணும், சோத்திரம் என்ன, கோயிலுக்கு போனால் என்ன வந்துடுமா? ஆமாம், என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், நான் வேலைக்கு போனோன்னா ஞாயிற்றுக்கிழமைனா 200 ரூபாய் வரும், நீ என்ன கொடுப்பியா? யோ, இந்த கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது. நீ ஞானசாரம் எடுத்து ஒரு கிறிஸ்துவன், நீ இந்த சபைக்கு எல்லாம் வேறு சபைக்கு போ, ஞாயிற்றுக்கிழமைனா போய் வாயா அப்படின்னா 200 ரூபாய் கிடைச்சா தான் நான் போவேன்னா. இன்றைக்கி நான் அவரை பார்த்தேன் ஒரு முறை வழியில், அவர் சிரிச்சார். என்னையா டெய்லி ஞாயிற்றுக்கிழமைனா போனால் 200 ரூபாய் எங்கே கிடைக்குது, ஏமாத்துறானுங்க திட்டு பசங்க அப்படின்ட்டு போனார். இன்ன வரைக்கும் அதே தான் நிலைமை. அவன் ஏமாத்துறா. என்றைக்கு கடவுளுடைய காரியத்தை அல்லத்தட்டுகிறோமோ அன்றைக்கு தேவன் அங்கேயும் கூட உன்னை அல்லத்தட்டுருவார். யாக்கோபு 2 தரம் ஏமாத்தினா, மாமனார் 10 முறை ஏமாத்தினா. அல்லேலூயா. நீ ஆண்டவரை ஏமாத்தினா அவர் உன்னை 2 மணிக்கு எக்ஸ்ட்ராவே ஏமாற்றி விடுவார். ஆமாம், நீ ஒருவேளை கடவுளே ஏமாற்றுவேன், எனக்கு இது இல்லைங்க அது இல்லைங்க, என்னால் கோயிலுக்கு வர முடியாதுங்க, நான் எங்கே கோயிலுக்கு வருது, எனக்கு எவ்வளோ உடம்பு சரியில்லை, எனக்கு எவ்வளோ வேலைங்க, நான் துணி துவைக்கணுங்க, அதெல்லாம் கதையெல்லாம் சொல்லி மட்டம் போடுவேன் சர்ச்சே. நான் அவர் சொல்லுவார்,
ஏன்னா நல்லா தாடா வச்சுக்கிறேன், திகர கோயிலுக்கு நடந்து வரல, ஒரு ஆட்டோவில் வந்துடலாம், உட்காந்து சோத்திரம் சேர் போட்டுக்கிறேன், 10 பேன் போட்டு வச்சுக்கிறாரு, இதில் உட்காந்து சோத்திரம் மட்டும் 10 மணிக்கே முடி போகுது, ஆமேன் போட்டால் வீட்டை போய் சேர்ந்துருவேன். இதுக்கே நீ இவ்வளோ சாக்கு போக சொன்னா, உனக்காக நான் 6 மணி நேரம் சிலுவை சுமந்தேன், என் கையை எவ்வளோ வலிச்சிருக்கோம், என் ரத்தம் எவ்வளோ போயிருக்கோம், நான் எப்படி துடிச்சிருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இப்போ உள்ள போகிறோம். ஒரு மனுஷன் செய்வதெல்லாம் வாய்க்காது. இது எனக்கு நேரம் இருக்காது, எப்பவுமே நான் பெரிய செய்தியாக தான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். அது கொஞ்சம் வேகமாக தான் நான் கொஞ்சம் சிலது பார்த்து சிலது பேசி சிலது விட்டு ஏதாவது பண்ணிட வேண்டிய ஒரு கட்டாயம். சங்கீதம் 1:3 என்ன சொல்கிறேங்க? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் என்ன செய்யும்? வாய்க்கும். அந்த அடிப்படை அதுதான் மேலே சொல்லிட்டார் ஏசாயால வாய்க்கும். இப்போ இங்கே சொல்கிறார் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதுக்கு மேலே சட்டங்கள் எல்லாம் போட்டார். 1வது வசனம் 2வது வசனம் சட்டத்திட்டம். அதை கடைப்பிடிச்சா நம்ம கீழே எல்லாம் நடக்கும். நம்ம அதை கடைப்பிடிக்காது எதுவுமே நடக்காது. வேலைக்கு வான்னு கூப்பிட்றா, வேலைக்கு போய் 1 மாதம் சம்பளம் வரணுன்னா 1 மாதம் வேலை செஞ்சால் தான் சம்பளம். ஒருத்தர் சொன்னார், ஏன்பா அப்படின்னா, இல்லைங்க 2வது நாளில் போனேன், வீட்டில் ரொம்ப கஷ்டம், அவர்கிட்ட போய் கேட்டேன், நீங்கள் ஒரு 2000 ரூபாய் எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் வேலைக்கு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். அவர் உடனே சொன்னார், நேற்று செஞ்ச சம்பளத்துக்கு இந்த 50 ரூபாய் வச்சுக்கோ, நீ போய் சேர் அப்படின்ட்டார். இன்னும் 2வது நாள் அவளே அட்வான்ஸ் கொடு, எனக்கு லோன் கொடுனா எப்படி கொடுப்பான்? அப்போ 1 மாதம் வேலை செய்யணும் அவன் சட்டத்திட்டத்துக்கெல்லாம் இணங்கி, அப்போ தான் உனக்கு சம்பளம். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, மேலே 1வது வசனம் 2வது வசனம் சட்டத்திட்டமெல்லாம் சொல்லிட்டாரு, ஆல்ரெடி ஓகே, இதெல்லாம் நீ செஞ்சானா. 3வது வசனம் சொல்கிறாரு, எப்படி இருக்கிறாரு? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய். அப்படின்னா உன் வாழ்க்கை நீர்க்கால்களை போகிற உன் குடும்பம், உன் பிள்ளைகள், அந்த மரம் தான் நீங்கள். இதுக்கு பைபிள் இருக்குது. இது ராத்திரி வரைக்கும் இங்கே 11 மணி வரைக்கும் அந்த பைபிளை தியானம் பண்ணுகிறேன். அவர் சொல்கிறார், நீங்கள் தான் குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் மரம். நீர்க்கால்கள் ஓரமான நல்ல திருவத்தூரில் நல்ல ஒரு ஏரியாவில், உங்களை ஆசீர்வாதமான ஏரியாவில் ஆண்டவர் நட்டு வச்சுக்கிறாரா. நீர்க்கால்களின் ஓரமாக உன் பிள்ளை, நீ, உன் புருஷன், உன் மனைவி, அதுதான் அந்த அர்த்தங்கள் சொல்கிறார். நீர்க்கால்களின் ஓரமாய், அதாவது நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனி என்ன செய்யணும்? பிள்ளை பிறந்தா பெண் பிள்ளை, ஒரு காலம் வரும்போது பெரிய பிள்ளை ஆகிடும். தன் காலத்தில் கனி. அல்லேலூயா. ஆண் பிள்ளை தன் காலத்தில் வயசுக்கு வந்த பெரிய பிள்ளையா திருமணத்துக்கு ஆயத்தமாயிடுவான். தன் காலத்தில் தன் கனி. காலம் வரும்போது கல்யாணம் ஆகணும்போது பிள்ளை பெற்றுக்கணும். தன் காலத்தில் தன் கனி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பைபிளில் சும்மா ஒன்று இது பைபிள் கொடுத்து வச்சுக்க அப்படின்னா நீ வச்சுட்டு ரீல்ஸை பார்ப்போம், என்ன மாதிரி பாடுறாங்க, ஆடுறாங்க, தலைக்கீழ் ஊந்தி சாவுறாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு ஆஹா அவனை மாதிரி ரீல்ஸ் போட்டவன் சொல்கிறார். தன் காலத்தில் உன்னை வாழ வைக்கிறேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. பிரசவாக்கும் ஏசிய சபைக்கு எதிர்க்க ஒரு பாஸ்டர் என்னை கூப்பிட்டு போனார். ஜெபம் பண்ணுறதுக்கு போனேன். ஏன் அப்படின்னா, வாங்க அந்த வீட்டில் போய் ஒரு ஜெபம் பண்ணலாம் அப்படின்னா. 34 வயசு அந்த பொண்ணு வயசுக்கே வரல. என்னையா அப்படின்னா, வரல. எத்தனோ டாக்டர், எத்தனோ சர்ச்சு, எத்தனோ எல்லாம் பண்ணியாச்சு, வயசுக்கே வரல. என்ன பண்ணும்? கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணல. எல்லாம் அக்கா தங்கச்சி எல்லாம் கல்யாணம் பண்ணி ஆல்ரெடி செட்டில் இருக்கிறா. இந்த பொண்ணு வயசுக்கு வரல, யாருமே கட்டல. யோசிச்சு பாருங்க. அந்த தன் காலத்தில் தன் கனியை தந்து. அல்லேலூயா. அதினதின் காலத்தில் பிரசங்கி சொல்லுவார், அதினதின் காலத்தில் அதினதின் காரியத்தை நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. உன் பிள்ளைக்கு அது மாதிரி இல்லை, எவ்வளவு வேதனைப்படுவே நீ சொல்ற தன் காலத்தில். அப்போ ஆண்டவர் அப்படி தான் வச்சுக்கிறார், கனியை தந்து. அடுத்த காரியம் சொல்றார், இலையுதிராது இருக்கிற இலை. அப்படின்னா சும்மா நடுவில் அண்ணன் செத்துட்டான், அண்ணனுக்கு அப்புறம் தம்பி செத்துட்டான், தம்பிக்கு அப்புறம் தங்கச்சி செத்துட்டா, பாதியில் போயிடுச்சு, 30, 20 அப்படியெல்லாம் போயிட்டா, அப்படியெல்லாம் இல்லை. அழகாக சொல்கிறா, இலையுதிராக்கிற வயசு எப்போன்னு முடிவு பண்ணிக்கிறோம், 70 90 அந்த வயசு வரைக்கும் தீர்காயுசா நீ வாழ்வ. கை பிடிச்சி பக்கத்தில் சொல்லுங்க, பயப்படாதீங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பார்கள். கரங்களை தட்டும். அல்லேலூயா. பைபிள் எல்லாம் ஒன்றும் ஏமாத்தி எல்லாம் சொல்லலைங்க, அழகானது. இது பொன்முட்டை எடுக்கிற வார்த்தை. இதை நீ அல்ல தட்டக்கூடாது, எப்பவுமே பத்திரமா வச்சு, உனக்காக அதை வச்சுக்கணும். நல்லா வாசிக்கணும், கோடு போடணும், நல்லா வாசிக்கணும், கோடு மனசில் வச்சுக்கணும். இதை விட்டுட்டு அவர் ஜெபம் பண்ணார், இவர் தலைமையில் கை வச்சார், அந்த கோயிலுக்கு போனான், அதெல்லாம் எங்கேயுமே நடக்காது. எங்கேருந்து அங்கே போனால் கூட அதே பிச்சைக்கார மாதிரி தான் இருப்பேன். நீங்கள் நினைக்கிறீங்க இங்கேருந்து அங்கே போயிடுவேன், நான் பெரிய சர்ச்சுக்கு போயிட்டா
நீ அங்கே போனால் கூட தான். ஏன் தெரியுமா? உன் மனமும் உன் நினைவும் உன் சிந்தையும் உன் வாயோ மாறாத வரையில் ஆசீர்வாதம் ஒருபோதும் என்ன செய்யாதுங்க, வராது. மாற்றம் உன் கையில் தாங்க. இதை விட்டுட்டு அங்கே போயிடுவேன், அவர் சரியில்லை இவர் சரியில்லை, எங்கன்னா கூட சுற்றலாம், நீ சபையாக கூட சுற்றலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, நான் பார்த்துக்கிட்டு கம்முன்னு இருப்பேன். ஏன்னா எங்கே போனாலும் அப்படி தான் இருப்பேன். நீ ஆண்டவர் சொல்கிறார், இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். இப்போ தான் சொல்கிறார், அவன் செய்வதெல்லாம் இப்போது மேலக்கிற கட்டையிலெல்லாம் நீ கடைபிடிச்சனா இந்த ஆசீர்வாதத்தை அவன் செய்வதாக ஒரு மனுஷனை காட்ட போகிறேன். பாருங்கள், 15 நிமிஷம் இருக்குது, ஒரு 5 நிமிஷம் கூடுதலாக வரும், கவலைப்படக்கூடாது, ஏன்னா எல்லாம் லேட்டாக தான் வந்துக்கிறீங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு சோத்திரம். பாருங்கள், 2 நாளாகும் எடுத்துக்கொள்ளும். 26ஆம் அதிகாரத்தை திறந்து வச்சுக்கணும். இதுலேருந்து தான் ஒரு மனுஷனை காட்ட போகிறோம். 2 நாளாகும். 26ஆம் அதிகாரம் திறந்து கொள்ளும். பழைய ஏற்பாட்டில் 2 நாளாகும். நல்லா கவனிங்க. இதில் ஒரு சம்பவம் இருக்கிறார். இங்கே ஒரு மனுஷன் இருக்கிறார். அவன் பேர் உசியா. உசியா என்றால் யெகோவா என் பலன் என்று பொருள். உசியான்னு ஒரு ராஜாகிறார். இவன் 16 வயதில் ராஜாவாய் பட்டம் சூட்டினவர். எத்தனை வயசுங்க? 16 வயசு பிள்ளைங்க யாருனா இருக்க கை தூக்கு பார்க்கலாம். எனக்கு இப்போ தான் 16 வயசு. யாரும் இல்லை, யோசிச்சு பாருங்க. 16 வயசுல இவன் ராஜா. 16 வயசுல ராஜா 52 ஆண்டுகள் அரசாண்டான். எத்தனை வருஷங்க? ஒரு தலைமுறையில் பாதி வரையில் இவன் தாங்க ராஜா. 52 வருடம் அரசாட்சி பண்ண 16 வயசுல ராஜாவாயிட்டான் இவன். அதாவது 52 வருஷம் இவன் ராஜாவாக இருந்தோம். சில காரியங்களை இவன் செய்தபடினாலே இவன் செய்ததெல்லாம் வாய்த்ததாக வேதம் சொல்லு. இவன் ஆட்சியில் நல்லா கவனிங்க, இன்னைக்கு சொல்கிறோம் இல்லை பூமி அதிர்ச்சி எல்லாம், இவன் ஆட்சியில் அன்றைக்கே பூமி அதிர்ச்சி வந்திருக்கிறார். ஆராய்ச்சி பார்த்தா உசியாவினுடைய நாட்களில் அன்றைக்கே பூமி அதிர்ச்சி உண்டாயிருக்கிறார். அவ்வளோ பெரிய சாதாரண நாள் இல்லைவன். ஆனால் இவனுடைய முடிவு என்பது மிகவும் வேதனைக்குரியதாய் மாறிடுச்சு. ஆரம்பம் நல்லா இருந்தது. 52 வருஷம் அரசாண்டா. 52 வருஷம் அரசாண்டில் நல்ல ஒரு 25-28 வருஷம் வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்தவன். அதுக்கப்புறம் முடிவு மேட்டிமையாகி, நான் தான் ராஜா, நான் தான் ஆசாரியன், நான் தான் ஊழியக்காரன், எல்லாத்தையும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்ல போய் தேசத்து ஜனங்கள் இவனுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இவனுடைய சம்பவம் கடைசி கட்டம் வேதனையாய் முடியுது. அந்த வேதனைக்கு போக வேண்டாம், நல்ல ஆசீர்வாதத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும். இங்கே பாருங்கள், இப்போ வாசிங்க 26:5 வாசிங்க. என்ன சொல்கிறார் பாருங்க. 26:5 வசனம். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களில் தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தான். நல்லா கவனிக்கணும். இது பாருங்க, இப்போ இவன் சாதாரண நாள் இல்லை. இவனுடைய நாட்களில் தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாக இருந்த சகரியாவின் நாட்களில், சகரியான்றது இவனுக்கு இன்னொரு பேர், இவனுடைய அப்பா கூட அந்த பேர் இருக்குது. அதாவது சகரியாவின் நாட்களில் தேவனை தேட மனது இணங்கி இருந்தான். மனது அவனுக்கு, அதாவது கடவுளை தேடணும், நல்லா தேடணும், நம்ம போகிற பாதை சரியில்லை, இன்னும் நல்லா தேடணும், நம்ம என்றைக்கோ ஒரு நாட்டுக்கு ஒரு நாள் வந்துட்டு போகிறோம், இன்னும் கொஞ்சம் 2 நாள் உள்ள சபைக்கு வந்து போகணும், என்றைக்கோ ஒரு நாள் ஒரு 2 அதிகாரம் வாசிக்கணும், இன்னும் ஒரு 4 அதிகாரம் சேர்த்து வாசிக்கணும், என்றைக்கோ ஒரு காலையில் ஜெபம் பண்ணுறோம், இன்னொரு அரை மணி நேரம் சேர்த்து ஜெபம் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் மெடிடேட் பண்ணணும், இன்னும் கடவுளை பற்றி அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவன் மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை என்ன செய்தாரா? வாய்க்க செய்தார். நமக்கு கொடுக்கப்பட்ட வருஷத்தில் நாம் கர்த்தரை தேடுறதுக்குன்னு ஒரு நாளை வச்சுக்கணும். இல்லையா? உங்கள் கையில் இருக்கிற பைபிளை ஒரு முறையேகணும். நீ ஒரு வருஷத்தில் உங்கள் வாழ்நாட்களில் ஒரு முறையேனும் ஆதியாகமத்தில் வெளிப்படுத்தல் வரையில் கட்டாயம் நீ வாசித்திருக்கணும். நீ எழுத்து கூட்டி கூட வாசிக்கலாம். நீ வாசிக்க முடியலாம், பக்கத்தில் பேத்தியை கூப்பிட்டு கொஞ்சம் வாசி காட்டு எனக்கு அப்படின்லாம், பேரனை கூப்பிட்டு கொஞ்சம் வாசித்து காட்டுன்னு சொல்லலாம். உனக்காக அந்த பிள்ளை வாசிக்கும் போது அவன் ரட்சிக்கப்பட்டுருவான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்? அதெல்லாம் நீ கொஞ்சம் கூப்பிட்டு அன்பா எனக்காக இந்த அதிகாரத்தை வாசி கூட்டு போமா அப்படின்னு சொல்லி பாரு. அந்த பொண்ணு வாசிட்டு போனால் அதுவே மனசில் பஞ்சிடும், அதுவே ஆண்டவருக்குள்ளே ரட்சிப்பிட்டு நல்ல கனி கொடுக்குற பிள்ளையாய் மாறிடும்.
நம்ம எல்லாத்துக்குமே ஆயத்தமாக இருக்கணுமே தவிர அதெல்லாம் வாசிக்காது, இதெல்லாம் செய்யாது, இதெல்லாம் முடியாது, இப்படியெல்லாம் பண்ணா அதெல்லாம் முடியாது, இவன் நீ சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது, எனக்கு எவ்வளோ வேலை, இது எல்லாம் நீ சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா உன் வாழ்க்கை அந்தோ பரிதாபமாய் மாறிடும். கர்த்தர் இந்த பைபிளை எதுக்கு கொடுத்துருக்கிறார்? தோல் சூழல் போல் மலை மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. ஆமாம், எவன் தேவையோ போய் அந்த எருசலேமில் ஒரு தோல் சூழல் எடுத்துன்னு வந்து வாசித்துட்டு மறுபடியும் கட்டி அங்கே போட்டு போயிடணும். கந்தகை மந்திரி போகிறார், ஆவியான சொல்கிறார் பிலிப்பு பார்த்து, அப்போஸ்தலர் நடவடிக்கை 8ஆம் அதிகாரத்தில் ஓடி போய் அந்த ரதத்தோடு போய் சேர்ந்துக்க அப்படின்றார். அவன் ஓடி போய் சேர்றா, அவன் ஒரு அதாவது நிருபத்தை வாசிக்கிறான், தோல் சூழலை வாசிக்கிறான். அவன் கேட்குறான், நீ வாசிக்கிறது உனக்கு அர்த்தம் தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? யாராவது ஒருத்தர் சொன்னால் தானே தெரியும் அப்படின்னு கேட்குறான். அவன் அந்த அர்த்தத்தை சொல்லி முடிக்கிறான். ஓடுறது வாகனம், குதிரை ஓடிக்கிட்டே, ரதம் ஓடிக்கிட்டே. ஒரு ஆத்தக்காரியான போய் நிற்கும் போது ராஜா கேட்டான், மந்திரி, அந்த கந்தகை மந்திரி கேட்டான், தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானசாரம் எடுப்பதற்கு என்ன தடை அப்படின்னா. அவன் சொன்னான், நீ முழு இருதயத்தோடு விசுவாசா, தடை ஒன்றுமே இல்லை. 2 பேர் இறங்கினா, ரதத்தை விட்டான், ஆற்றுல போனாங்க. இவனுக்கு ஞானசாலம் கொடுத்தான். ஏறி வரும்போது திரும்பி பார்த்தா மந்திரி தான் தண்ணியில் இருக்கிறான். ஆவியானவர் பிலிப்பை தூக்கின்னு போயிட்டார். அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க. தேடனா உனக்கு தேவ தூதர்களே உதவி செய்ய வருவார்கள். அல்லேலூயா. யாருப்பா உதவி செய்தார் தெரியாது, ஏதோ ஒரு தேவ தூதர் வருவார். எனக்கு நடந்துக்குது. நான் ஃபர்ஸ்ட் டேல நான் இந்த ஆப்ரேஷன் சொன்னேன் இல்லை, கமலஹாசன் மாதிரி ஒரு ஆள் வருவார். அவர் எனக்காகவே வந்த மாதிரியே அந்த ஹாஸ்பிட்டலில் முடியாது, இவ்வளோ பெரிய ஓட்டை, யூரின் போகிறதுக்கும் மோஷன் போகிறதுக்கு நடுவில் இவ்வளோ பெரிய ஓட்டை, ரெண்டுமே கலந்து வரும். எல்லாமே சர்ஜரி டாக்டர்லாம் சோர்ந்து போயிட்டா, எப்படி அப்படின்னு. கடைசி ஒரு ஆள் வந்து, நான் அந்த தம்பிக்கு ஆப்ரேஷன் பண்ணுறேன் அப்படி தோல்மல் போட்டு கிளியர் பண்ணான். அதுக்கப்புறம் அவனை வாழ்நாளில் பார்க்கவே இல்லை அந்த டாக்டர். அவன் எங்கே போனான்னு இது வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது. இப்போது சமீபத்தில் இந்த கல் எடுக்கும் போது இந்த ஏரியாவில் இருக்கிற டாக்டர்லாம் கேட்டுட்டு போனால் ஒரு டாக்டர் வந்தான், சாதாரண சின்ன வயசு, நான் பண்ணுறேன் அப்படின்னா. அவர் நான் கேட்டேன், முடியுமா சார்? ஏன் கேட்குறேன் அப்படின்னு. இல்லை, எல்லாருமே சொல்லிட்டாங்க, பெரிய பெரிய டாக்டர்லாம் அப்படி சொன்னால் அப்படி யூரின் லேடிஸ் மாதிரி தான் வருன்றாங்க, நீங்கள் எப்படி? நான் பண்ணுறையா, கவலைப்படாது அப்படின்னா. பண்ணிவிட்டு அடுத்த வாரம் செக்கப் போனால் அந்த டாக்டர் கேட்டால் அவர் டிரான்ஸ்ஃபர் போயிட்டார் அப்படின்ட்டா. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தேவன் தேவ தூதர்களை உனக்காக அனுப்புவார். அல்லேலூயா. நீ நினைக்க மாட்டே, ஆனால் நீ தேட ஆயத்தமாக இருக்கணும். நீ தேட ஆயத்தமாக இருந்தால் உனக்காக ஒரு தேவத்தூர் அவர் ஆண்டவர் எடுத்துன்னு போயிடுவார். அதுக்கப்புறம் நீ தேடி போய், ஏன்னா அவரையே நீ கடவுள் ஆகிடுவேன். சார் நீ இல்லைன்னா நான் இல்லை சார், சார் உன்னால தான் சார் நான் வாழ்கிறேன், சார் உனக்கு நான் என்ன கொடுக்கட்டும் சார், சார் நீ அவரை கலவடை ஆக்கிடுவேன். அதனால தான் ஆண்டவர் சொன்ன, அவனை தூக்கின்னு போயிட்டார். கந்தகை மந்திரி பார்த்தார், சுற்றி பார்த்தார, பிலிப்பு இல்லை, சோத்திரம் ஆண்டவர், நான் ஞானசாரம் எடுத்து இப்படி உங்களுடைய பிள்ளை ஆகிட்டேன். ஏறு ரதத்தில் உட்காந்து தன் தேசத்துக்கு போயிட்டார். பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில் ஜாக்கிரதையாக அவன் தேட மனதாக இருந்தால் 7 காரியம் இருக்குது. ஆனால் என்னால் இதெல்லாம் முடிக்க முடியாது, நான் ஓரலாக சொல்லிட்டு போயிடுறேன். ஏன்னா அதை நான் சொல்லலைன்னா கூட அது உங்களுக்கு அதாவது அது புரியாது. உசியா தேவனை தேட மனதாக இருந்தான், தேடின போது காரியம் வாய்த்தது. ஃபஸ்ட்டு 1வது காரியம் 2 நாளாகவும் 26 6வது வசனம். நான் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் அப்படியே போயின்னு இருந்தீங்கன்னா அதே அதிகாரம் தான், அப்படியே போங்க, ஈஸியாக சொல்லிட்டு போயின்னு. அவன் புறப்பட்டு போய் பண்ணு அலங்கத்தை இடித்து போட்டு அசோஸ் நாட்டிலும் பெலிசருக்குள்ள பட்டணங்களை என்ன செய்தா, அதாவது வனாந்தரமாக இருக்கிற எதிராளிகளுடைய பட்டணத்தை எல்லாம் அலங்கத்தில் இடிச்சுட்டு தனக்காக ஒரு பட்டணத்தை அவன் என்ன செய்தான், தன் தேசத்தில் கட்டினான். பிரியமானவர்களே, ஒன்று அழைச்ச நோக்கம் ஒன்று இருக்குது இல்லை. நீ எதுக்காக அழைச்சிருக்கிறாரு? ஏதோ அவங்க சொன்ன மாதிரி அப்படியே வெள்ளை சட்டை போட்டுட்டு வெள்ளை புடவை கட்டிட்டு அப்படியே வந்து சோத்திரமாக்குதும் இப்படி இருக்கிறோம் இல்லைங்க. உன்னை கொண்டு செய்ய வேண்டிய வேலை ஒன்று உலகத்தில் இருக்கும். அல்லேலூயா. அதை செய்யணும். நீ அதுக்கு தான் ஆண்டவர் அழைச்சிக்கிறாரு. நீ நினைக்கிற மாதிரி ஏதோ சும்மா கூப்பிட்டுட்டு வேலை இல்லை, அவருக்கு ஜனத்தை கூப்பிட்டு காந்தி கணக்கு மாதிரி வச்சுக்கிட்டு சோத்திரம், அதெல்லாம் இல்லை. உன்னை அழைத்த நோக்கம் உனக்காக ஏதோ ஒன்று இருக்கிறது. அதை செய்வதற்கு உன்னை பயன்படுத்துவார். அதுவரையில் உன் ஜீவனை ஆண்டவர் ஒரு நாள் யாருக்கும் ஒப்பு தர மாட்டார். அல்லேலூயா. அது குடும்பமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், பொது சேவையாக இருக்கலாம், பொது காரியமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கர்த்தர் உன்னை கொண்டு இந்த பூமியில் செய்யலாம். அது குடும்ப காரியத்தில் பிள்ளைகளுக்காக வளர்த்து அந்த குடும்பத்தை உருவாக்கி மேலே கட்டி எழுப்புகிற காரியமாக இருக்கலாம். எதுவோ ஒன்று அந்த பட்டணங்களை அவன் கட்டினான். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அவன் பட்டணங்களை கட்டினான். வனாந்தரமான தேசத்தில் இருக்கிற எல்லாவற்றிலும் அவன் அப்படியாய் பட்டணங்களை எல்லாம் கட்டி நாட்டை உருவாக்கி வச்சானே, அந்த காரியத்தை கூட உன்னால் செய்ய முடியும். அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது. அல்லேலூயா. 2வது காரியம் பாருங்க, 2வது 26ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க.
அம்மோனியர் உசியாவுக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவருடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது. அவன் மிகவும் பலம் கொண்டான். ரெண்டாவது என்னதுங்க? அவன் மிகவும் பலம் கொண்டான. தனியாக இருக்கிறவனை ஆண்டவர் ஒன்று உருவாக்கி பலப்படுத்துகிறாருங்க. உனக்கு ஒரு சந்ததி வருது, உனக்கு ஒரு பிள்ளைகள் வருது, அந்த பிள்ளைகள் உன்னுடைய கோத்திரம் வளருது, உன்னுடைய குடும்பம் பெருசாகிறது, உன்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் விரிவாகிறது. அவன் பலப்பட்டான். எப்படி பலம் கொண்டான் அப்படின்னா, தன்னுடைய ராட்டை அவன் எல்லாத்தையும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற எதிராளிகளாம் அழிச்சு அவன் பலப்பட்டான். நீ என்ன பண்ணும்? முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கும் போது உன்னுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிற அந்த எதிராளி மனுஷர்கள் இல்லை, பிசாசு உனக்கு விரோதமாக யார் மூலியமாக வருவான், எவன் மூலியமாலாம் வருவான், எங்க இருந்தாலும் வருவான். சும்மாவே இருப்பேன், யாராவது பக்கத்து வீட்டுக்கார வண்டி வச்சுட்டு போயிட்டு ஏன்டா அப்படி எல்லாம் பண்ணிட்டு அப்படின்ட்டு போவான். அந்த எதிராளிகள் எல்லாம் நீ முறியடிச்சு பலன் உள்ள வீரனாய் நீ மாறும்போது கர்த்தர் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. ஜெபமே பண்ணல, எப்படி செய்வதெல்லாம் வாய்க்கும்? நீ ஜெபம் பண்ண முட்டி போட்டு என் குடும்பத்துக்கு விரோதமாக எழுப்புகிற அத்தனை சங்காரம் பண்ணுகிற, சங்கரிக்கணும். அதுதான் சொல்ற. அம்மோனியர் உசியாவுக்கு என்ன கொண்டாடினாங்க? காணிக்கைகள். எப்படி வரும்? கர்த்தர் அந்த பலசாலிகளை அப்புறப்படுத்தினா உனக்கான ஆசீர்வாதம் வரும். ஏன்னா புதிய ஏற்பாட்டில் இயேசுனார் ஒரு இடத்துல சொல்லுவார், பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவன் வீட்டுக்குள்ளே போய் ஒருத்தனை என்ன செய்ய முடியாது. அப்போ நீ பலவான கட்டல, பலவான் உனக்கு வர ஆசீர்வாதத்தெல்லாம் அவர் சாப்பிட்றாரு. நீ சொல்ற நான் சம்பாதிக்கிறேன், எங்கே போதுன்னே தெரியல, ஜோத்திரம் 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 ஜோத்திரம். அந்த பலவான் எடுத்துக்கிட்டு போகிறான், அவனை கட்டு. நீ பலப்படு விசுவாசத்தில். அது சொல்ற காணிக்கைகளை கொடுத்தாரு. அவருடைய கீர்த்தி தேசத்தின் எல்லை மட்டும் என்ன ஆயிட்டுது? நீ ஜெப வீரன் ஆயிட்டேன்னா உன்னை பார்த்து எல்லாரும் சொல்லுவாங்க, எப்பா எப்படி இருந்தா, எப்பா இன்னைக்கு நல்லா ஜெபிக்கிறோம்ப்பா, என்னப்பா நல்லா பாடுறாம்மா, அந்த பொண்ணு நல்லா பாடுதுப்பா, நல்ல வசனம்லாம் சொல்கிறாங்கப்பா, சர்ச்சில் போய் பாரு, இந்த பிள்ளை இன்னும் அருமையான வசனம் உச்சரிப்பு அழகா. உன்னுடைய கீர்த்தி எல்லா இடங்களிலும் மிகவும் பெரிதாக எட்டும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நீ செய்வதெல்லாம் என்ன செய்யுங்க? வாய்க்கும். ஏன்னா நம்ம அப்படி எல்லாம் செய்கிறதே இல்லையே. நம்ம பிள்ளைகளுக்கு பைபிள் சொல்லி கொடுத்துக்கே பாதி பேர் சர்ச்சுக்கு வர மாட்டேன்றோம். சண்டே கிளாஸுக்கு வர சொல்ல அப்படியே கையோடு பிடிச்சிக்கிட்டு சோதரம் சோதரம், அத்தை வந்துக்குது, மாமா வந்துக்குது, ஆமாம் உனக்கு மிச்சர் வாங்கிட்டு வந்துக்கிறாரு, பக்கோடா வாங்கிட்டு வந்துக்கிட்டு நம்ம சாப்பிடலாம் வா அப்படின்னு எல்லாம் வீடு கூட்டு போயிட்டேன்னா உன் பிள்ளை என்னத்தை வசனம் சொல்லும்? யோசிச்சு பாருங்க. எல்லாம் உன் கையில் தான் இருக்குது. நீ சரியில்லை அப்படின்னா உன் பிள்ளை எப்படி சரியா இருக்கும்? ஒரு அடி போட்டு இங்கே உட்காந்து என்ன சொல்லி கொடுக்கல, சண்டே கிளாஸ் உட்காந்து கேட்டுப்போ அப்படின்னு சொல்லிப்பார், அவன் தாயம் வளருவான். நீ உடனே பெருசா சண்டே கிளாஸ் அண்ணாலா அதுவே சரியில்லை, வாடா போகலாம் வீட்டுக்கு. அல்லேலூயா. அப்புறம் ஏசுனா உன்ன கோயிலில் போல பாஸ்டே சரியில்லை, உன்ன கோயிலில் போனால் ஏசுனார் சரியில்லை, போயா ஒன்றும் பிரயோஜனம் அந்த கடவுள். மூணாவது வேகமாக போகிறேன், நான் முடிச்சிடுவேன், பாதியில் கூட நிறுத்துருவேன், மிஞ்சி அடுத்த வாரம் கூட பார்த்துக்குவேன். மூணாவது 9வது வசனம் வாசிங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் வசனம் இருக்குது, சொல்லிக்கிட்டு போனால் லேட் ஆகும். எல்லாத்துக்கும் வசனம் இருக்குது. 9வது வசனம் சொல்கிறார். 3வது காரியம், உர்சியா எருசலேமிலே மூலை வாசல் மேலும் பள்ளத்தாக்கு வாசல் மேலும் அலங்கத்து கோடிகளில் மேலும் கோபுரங்களை கட்டி அவைகளை என்ன பண்ணா? இப்போ எதிராளி வராதபடிக்கு கோபுரம். இவன் பட்டணத்தை முதல்ல கட்டினா, அதாவது இப்போ இருக்கிற ரியல் எஸ்டேட் மாதிரி வச்சுக்க, எங்கே போனால் இடம் காலியாக்குதா, எவனா ஒருத்தன் வாங்கிடுறான். அவன் 12 மாடி கட்டடமாக போட்டு பிளாட் எல்லாம் சேல்ஸு. அன்றைக்கே அவன் அதை செய்தான். எப்படி? எல்லாத்தையும் கட்டி அழகுப்படுத்திக்கிட்டான், தேசத்தை அழகாக பண்ணிக்கிட்டான். ஆமாம். 2வது காரியம் அது சொல்கிறார், மிகவும் பலப்பட்டா. எப்படி? ஜெபத்தில், வேத வாசிப்பில். கண்ணு தெரியும் போதே நல்லா நீ பைபிளை நிறையா வாசிக்கணும். நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கும்போது ஆண்டவரை ஆராதிக்கணும். 4 பேருக்கு போய் ஆண்டவரை பற்றி சொல்லணும். ஒரு கைப்பிரதியாவது கொடுக்கணும். நல்லா இருக்கும்போது எல்லாம் பலவீனமாயிட்டு சோத்துருப்பா, என்னால் முடியலப்பா, நான் ஒரு காலத்தில் அந்த கதையெல்லாம் பேசாத விடு. அந்த கதையை இந்த காலத்தில் சொல்கிறேன். அன்றைக்கும் போல இன்றைக்கும் போல அப்படியே சோத்துரும் வயசாகிட்டான். உட்காந்து சேரை தேயறதான், பாய் தேயறதான், இழுக்கிறதான், பண்ணுறதுதான். அப்புறமா என்ன பண்ணுறது? வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. நல்லா இருக்கும்போது ஓடி உழைச்சி கடவுளுக்காக எதையாவது சேர்த்துங்க, ஜெபிங்க, விசுவாசத்தில் வேதத்தை வாசி இருதயத்தில் வச்சுங்க, பலப்படுங்க. உடைய பல உடைய இருதயம் மனசை இந்த உள்ள இருக்கிற ஆன்மா விருத்தி அடைந்து புஷ்டி ஆகும்போது எல்லாமே லகுவாய் தெரியும். அல்லேலூயா. ஜெமிமான ஒரு பொண்ணு கிரிக்கெட்டில் அடிச்சு தூக்குனா பாருங்க, பாட்டில் அவர் காட்டுறான் ஒரு டிவியில். அது போய் ஆண்டவரே நீ சொல்லியிருக்கிறீங்களா ஆண்டவரே அப்படின்னு அவன் கேட்குறான். கோச்சு கூப்பிட்டு, நீ என்ன பேசினுக்கிற தனியா? இல்லை சார், எங்கள் அப்பா கிட்ட பேசுனேன். யார் உங்கள் அப்பா? ஏசுனார் அப்பாப்பா. என்ன பண்ணுவார்? இதில் வெற்றி பெற கிருபை செய்யுன்னு சொல்லி கேட்டப்பா. அப்படியா?
அடிச்சு தூக்கிட்டு உலகத்துக்கே இன்னைக்கு ஆஸ்திரேலியாவில் 8 முறை சாம்பியனாக இருக்கிற தூக்கி வீழ்த்திட்டு அந்த பொண்ணு சொன்னா, இந்த ஒரே பொண்ணு சாட்சி உலகம் முழுசு இருக்குது. இந்த இந்தியாவில் இருக்கிற அத்தனை சங்கிகளும் அலண்டு போயிருக்கலாம். அது எப்படி அதை மதத்தை பிரச்சாரம் பண்ணலாம், அது எப்படி அது மதம் பண்ணலாம், அந்த பொண்ணு எப்படி மைதானத்தில் போய் கடவுளை பற்றி சொல்லலாம், அதுவும் இந்தியாவில் இந்திய கடவுளை பற்றி பேசாத அந்த வெளிநாட்டு கடவுள் ஏசுனார் ஏன் பற்றி பேச. இந்த சங்கிகளெல்லாம் ஒரு வழி ஆயிட்டுக்கிறான் அந்த ஒரே பொண்ணுக்காக. பலப்படு. அல்லேலூயா. 3வது சொன்னான், கோபுரங்களை என்ன செய்தா, நீ ஜெபத்தில் கட்டி 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 உன் வீட்டை கோபுரத்தை உருவாக்கு, எதுவுமே வராதபடி. ஏசையா 59 2வது வசனம் சொல்கிறாரு, ஏண்டா நான் கிட்ட வர முடியல, அந்த வசனத்தை மட்டும் சும்மா டச் பண்ணுங்க, ஏண்டா வரல. ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, ஏசையா 59 1வது வசனம் 2வது வசனம், ஏதோ ஒரு வசனம் வாசிங்க. இதோ ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகல, கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி என்ன இல்லை. அப்போ என்னதான் சொல்ல வராரு, கீழே வாசிங்க. யாருது? நம்முடைய அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கோ நடுவாக என்ன பண்ணுது பாருங்க. ஒரு பாவம் இப்படி ஒரு கல் நிற்குது, இன்னொரு பாவம் ஒரு கல் நிற்குது, இன்னொன்று அப்படியே போய் நகுது மறைக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக என்ன ஆகுதா, அவர் பின்னாடி போகிறார், நீ பின்னாடி வர. ஏன்னா பரிசுத்தம் அதிக ஆக ஆக அவர் உள்ளே வருவார், பரிசுத்தம் குறைஞ்சி பாவம் ஆக ஆக அப்படியே பின்னாடியே போவார். பிசாசு வள்ளு வர்றது யாருக்கு தெரியாது, ஆனால் வெளியில் போகிறது எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? தெரியல. ஆடி பாடி ஒரு வழியாய் நுர தள்ளி கீழே உழுந்து பிசாசு ஓடும். ஆனால் இயேசு வரும்போது ஆவியானவராய் வருவார். போகிறது யாருக்குமே சொல்கிறாரு, நடுவாக பிரிவினை உண்டாக்குறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி அவருடைய முகத்தை மறைக்கிறார். ஆண்டவர் விட்டார், ஊரெல்லாம் போய் சொல்லு, ஆண்டவர் விட்டார். ஏமா கோயிலுக்கு போகல, அது என்ன கோயில் அது? ஆமாம், அங்கே எனக்காக ஜெபம் பண்ணுறதில்ல, ஆமாம் என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுறதில்ல, என்னை என்னன்னு விசாரிக்கிறதில்ல, அதெல்லாம் கோயிலே கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் வேஸ்ட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உன் பாவம் ஆண்டவருக்கே மறைச்சு விட்டா நான் என்ன பண்ண முடியும்? நான் சோத்திரம் அப்படியே ஆடி பாடி பண்ணால் கூட ஒரு நன்மை ஏன் தெரியுமா, நீயே ஒரு கோடு போட்ட, அதெல்லாம் ஆகாது, நீ ஜெபம் பண்ணால் கூட என் கஷ்டத்தை தீர சொல்கிறார். 3வது, கோபுரங்கள் உன் அலங்கம் எழுப்பு. உன் விசுவாசத்தில் கோபுரம், உன் ஜபத்தில் கோபுரம், உன் துதியில் கோபுரம், உன் பிள்ளைகளுக்கு எந்த சேதாரம் இல்லாதபடி எழுப்பு. உன் குடும்பத்தை பலப்படுத்துறதுக்கு கோபுரங்களை கட்டு. அதனால தானே பிசாசு யோபு பார்த்து கேட்டா, நான் எப்படிங்க போகிறது, நான் ஊரெல்லாம் சுற்றினா யோபு உள்ளே போக முடியல. ஏன் போக முடியல? நீ தான் அவனை சுற்றிலும் வேலி அடிச்சிட்டியே, அவன் கையில் காரியங்களை ஆசீர்வச்சிட்டியே, நான் உள்ளே போகிறதுக்கு வழியே இல்லை, ரத்த கோட்டையில் அவனை பாதுகாப்பு வச்சுட்டு அவன் சோத்திரன்டா, என்னால் உள்ளே போக முடியல, கொஞ்சம் இடம் கூட. அப்படியா? என் மகனை நீ அவ்வளோ கேவலம், கொஞ்சம் இடம் நேரம் ஜீவன் என்கிட்ட இருக்குது, நீ போய் பாரு. அதுக்கப்புறம் தான் ஓட்டை வருது, அந்த ஓட்டைக்குள்ளே தான் உள்ளே வரோம். நீ கோபுரங்களை கட்டு, உன் ஜபத்தில் கட்டு, உன் பிள்ளைகளை ஜபம் பண்ணுவே, உன் பேர பிள்ளைகளை ஜபம் பண்ணுவே. நீ சபையில் வரும்போது ஜெபி, சும்மா ஊருக்கு அதை பேசாது, அவன் சரியில்லை, இவ சரியில்லை, அவ சரியில்லை. எப்பவுமே எவனுமே சரியாக இருக்க மாட்டான். ஆண்டவரே சொன்னார், என்னை அன்றி உலகத்தில் ஒருவனை நீதிமான் இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு குறை இருக்குது. பிரசங்கத்தை ஊராக நல்லா பேசிட்டு வர எனக்கு கூட கொஞ்சம் குறை இருக்குது. நான் கூட ராத்திரிலாம் சோர்ந்து போயிட்டேன், என்ன ஊழியாண்டவர் விட்டுட்டுமா ஆண்டவரே, எனக்கு கூட குறை இருக்குது. எனக்கே கஷ்டம் வந்தால் நான் கூட, ஏன்னா காசு கொடுக்க மாட்டீங்களா ஆண்டவரே, ரொம்ப வேதனையாக, நாளைக்கு வாடகை கட்டினேன் என்ன பண்ணுவான், இந்த எனக்கும் குறை இருக்குது, உங்களுக்கும் இருக்கும். இந்த குறையில்லாத மனுஷன் இல்லை. அதில் தான் உலகத்தில் சொன்னான், இக்கரைக்கு அக்கறை. ஆபிரகாமிய லோத்துவே போங்கடாடிங்க, அவங்கவுங்க 2 பேர் பிரிஞ்சு போகலன்னா நான் எப்படிடா போகிறதுன்னு கேட்குறான். நான் உன்னை கண்ணேறிட்டு பார்க்குறேன், அப்படியே கண்ணேறிட்டு பார்க்குறான். ஆஹா, என்னடா அது மீஞ்சூரும் பொன்னேரியுமா கும்முடி பூண்டு என்ன மாதிரி செழிப்பாக இருக்குது. அண்ணா நான் இங்கே போயிட்டோமா, ரைட் போ. இப்போ இவன் நிற்கிறான், ஆண்டவர் கேட்குறான், என்னடா நீ போலியா? இல்லை ஆண்டவரே, நீ சொன்னா நான் போகிறேன், நீ போ, ஓடு. இந்த தேசத்தில் எவ்வளோ நேரம் ஓடுற போட, ஒரு நாள் ஓடி சோத்திரம் ஆண்டவரை நாளைக்கு கொஞ்சம் ஓடிடுறேன், ஆண்டவர் நாள் கொஞ்சம் ஓடி போய் தேசத்தை செஞ்சு இஸ்ரவேல் தேசத்தை அவன் தான் உருவாக்கினா, ஓடி சுற்றினான். இவன் போனாம்பாரி செழிப்பாகுது. அங்கே அவ்வளோ பாவம், ஆண்களுக்கு ஆண்கள் பாவம் செய்கிற இன்னைக்கு இருக்கிற இந்த இந்த ஆண்கள் கல்யாணம் பண்ணிக்குது, பெண்கள் அன்றைக்கு லோத்தினுடைய காலத்திலே இருந்தது. அங்கே போய் சிக்கிக்கிட்டான் இந்த நீதிமான். அல்லேலூயா. நீதிமொழியில் அதனால தான் ஆண்டவர் ஒன்று சொன்னார், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதனுடைய முடிவோ மரண வழிகள். நீ நினைக்கிற இவருக்கு தெரியலப்பா, இப்படி பாரு என்ன மாதிரி இருக்கிற அக்கறைக்கு இக்கரை பச்சை,
ஓ நீ ஜெபத்தில் கோபுரங்களை கட்டணும். அவன் எல்லையில் சுற்றியில் கோபுரம் கட்டுறான், அழகத்தை கட்டுறான், எதிராளி வரக்கூடாது. இப்போ நீ எதிராளி உள்ள வரதுக்கு இடம் கொடுக்கூடாது. சோத்திரம் யோப மாதிரி கூப்பிட்டு, சம்பி வா நீ காலையில் ஜெபம் பண்ணியா, பைபிள் வாசியா, வா உன் மேலே ஒரு ஆசீர்வாதம் பண்ணுற, நாளைக்கு நம்ம எல்லாம் சர்ச்சுக்கு போயிட்டு ஒரு பலி செலுத்துறது. ஏன் தெரியுமா? சோத்திர பலி செலுத்தணும். ஒருவேளை நீ பாவம் செஞ்சிருக்கலாம், நீ பாவம் செஞ்சிருக்கலாம், உன் நிமித்த பாவம் என் வீட்டுக்கு வந்திருக்கலாம். இந்த பாவத்தை பரிகரிக்கணும் உனக்காக நான் பலி செலுத்துறேன். வா எல்லாரும் சோத்திரம் பண்ணி, குடும்ப ஜெபம் பண்ணி, சோத்திரம் பண்ணி பலி செலுத்தி பார். உன் கோபுரம் வளர வளர எதிராளி உன்னை விட்டு ஓடியே போயிடுவான். அல்லேலூயா. ஏன்னா கோபுரமெல்லாம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் யாருனாலும் போல, யாருனாலும் வர. உங்கள் வீடு அப்படி தாங்குது, யாருனாலும் போல, யாருனாலும். அமெரிக்காவில் இன்னைக்கு ஒரு சட்டம் போட்டுக்கிறான், வியாதி வந்தால் கூட இந்தியாவிலே செத்து போயிடணும். நம்ம அமெரிக்காவில் ஒரு சட்டம் போட்டுக்கிறான், வியாதி உள்ளவன் இனிமேல் என் தேசத்துக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது, அவனுக்கு விசாவே கிடையாதுன்ட்டான். இன்னைக்கு எவன் அந்த அரசியல்வாதிக்கு வியாதின்னு உள்ளே எப்படி போக முடியும்? என் தேசம் சுத்தமாக இருக்கணும்பா, இனிமேல் அவ்வளோதான்ட்டான். சரியான ஆளாகிறான். இதுக்கு முன்னாடி இருந்த அதிபர் மாதிரியே இல்லை, சரியான ஆளாகிறான். ஏன்டா உன் வியாதியை தாண்டி ஏன் தேசத்தில் போட்டுட்டு நான் வியாதியோட என் மக்கள் வியாதியோடு இருக்கணும், அதெல்லாம் வரக்கூடாது போடான்ட்டான். அப்போது அடுத்ததான் நம்ம வீடு திறந்தே கிடுது. அவர் வராரு, ஜாலியாக பிசாசு வராரு, சோத்திரம் சோத்திரம். அவர் எங்கள் ஆள் தான்ப்பா, இந்த அம்மா யார், நம்ம ஆள் தான் பாருங்க. என்ன ஜெபம் பண்ண போகிறேன், வெளியில் போய் பாரு, பக்கத்தில் இந்த கடையில் நின்று சொல்லும் பாருங்களேன், பாஸ்டரும் மோசங்க, அவன் சாதாரண ஆள் கிடையாதுங்க. அந்த ஆள் என்னங்க இவ்வளோ நேரம் இருக்கிறான், எப்போங்க கறி கடைக்கு போகிறது, எப்போங்க அதுக்கு போகிறது, இந்த ஆளுக்கு வேறு வேலை இல்லை, இவருக்கு தான் கல்யாணம் ஆகலை, நான் கல்யாணம் ஆகி குடும்பம்லாம் இருக்குது இல்லை அப்படின்னு மொத்த கதையை அங்கே சொல்லிட்டு இங்கே என்ன சோத்திரம் பண்ணி என்ன கிழிச்சேன். அல்லேலூயா. எப்பவுமே வாய் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. யாரால கெட்டோம்? சென்னை பாஷையில் சொன்னால் யாரால கெட்ட, நோரால. தென் மாவட்டத்து பாஷை சொல்ல யாரால கெட்ட, வாயினால், வார்த்தையினால், பேச்சினால். ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு வார்த்தை இருக்குது. நம்ம சென்னை பாஷை ரொம்ப எல்லாம் கலந்த பாஷை. யாரால கெட்ட, எடா நோரால கெட்டாடா. அல்லேலூயா. முடிச்சிடுறேன். 10:05 இன்னும் 7 காரியெல்லாம் பேசுனா அது 11 மணி ஆகிடும், நீங்கள் தாங்க மாட்டீங்க. இதுக்கப்புறம் முடிஞ்சால் கர்த்தருக்கு சித்தமானா அது ஒருவேளை அடுத்த வாரமோ இல்லை எப்போது நான் சொல்கிறேன். இப்போது உசியா செய்ததெல்லாம் வாய்த்தது. 16 வயசில் ராஜாவாய் மாறினான். 52 வருஷம் அரசாண்டா. அவன் தேவன் யெகோவா என்னுடைய பலன் என்று சொன்னவன். இப்போ ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிடுவோம். ஏன்னா அவன் நாட்களில் பூமி அதிர்ச்சி வந்து தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள், பூமி அதிர்ச்சி இப்போ வந்துடல, அவன் நாட்கள்லேயே வந்துக்குது. இன்னும் உள்ளே போனால் நிறையா இருக்குது பாருங்கள். ஆமோஸ் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் இருக்குதா பாருங்க. ஆமோஸ் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்களேன். யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களிலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய நாட்களிலும் பூமி அதிர்ச்சி உண்டாக 2 வருஷத்துக்கு முன்னே இஸ்ரவேலை குறித்து தரிசனம் கண்டு சொன்ன வார்த்தைகள். பூமி அதிர்ச்சி வரும், அவன் நாட்களில் தான் வந்தது. இப்போ அது நிவர்த்தி செய்யணும்னா சகரியா 14:5 வாசித்துங்க. இதை நிவர்த்தி செய்துங்க. எங்கே எப்படி நடக்குது பாரு. கடைசி புஸ்தகம் பக்கத்தில், மத்தேயுக்கு பக்கத்தில் இருக்கும் பாருங்க. சகரியா 14:5 இருக்குதா பாருங்க. மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாக நீங்கள் ஓடி போயிடுவீங்க. உசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடி போனது போல ஓடி போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரீரோடு எல்லா பரிசுத்தவான்கள் என்ன செய்வார்கள். அல்லேலூயா. இவன் இன்னும் உள்ளே போனா எனக்கு நேரம் இல்லை, நான் ஒருவேளை 9 மணிக்கு எடுத்து தான் இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டுருப்பேன். அவ்வளோ காரியம் செஞ்சிருக்கிறா, அவ்வளோ காரியம். இந்த 3 காரியம். பட்டணத்தை கட்டினான், மிகவும் பலப்பட்டான், கோபுரங்களை உருவாக்கினான். உன் வீடு பாழாகுது, இன்னும் கட்டலை. உன் குடும்பம், உன் பிள்ளைகள் கல்யாணம் ஆகலை, இன்னும் கட்டலை, பாழா இருக்குது. உன் பட்டணம் ஒன்றுமே இல்லை, வெறுமையாக இருக்குது. உன் வீட்டு கட்டு. 2வது மிகவும் பலப்படணும். வேதத்தில், வாசிப்பில், ஜெபத்தில், விசுவாசத்தில், ஆராதனையில், பாடுறதில், துதிக்கிறதில், கொடுக்கறதில் இன்னும் பலப்படணும்.
சும்மா வாயிலேயே பேசக்கூடாது. கிரியை செய்யணும், கொடுக்கணும். கிரியை செய்யணும், ஒரு டிராக்டை கொடுக்கணும். கிரியை செய்யணும், ஊழியக்காரருக்கு ஜெபம் பண்ணணும். கிரியை செய்யணும், சபை வளர்றதுக்கு ஜெபம் பண்ணணும். கிரியை செய்யணும், நம்ம குடும்பத்தில் விசுவாசிகாரனா பலிப்பட்டாங்கன்னா அவங்களுக்காக ஜெபிக்கணும். மூணாவது, கோபுரங்களை கட்டினா உன் குடும்பம் உலகத்தில் சொல்லுவான் இல்லை, தனக்கு மிஞ்சினதா தான் உண்டு தானே. நீ சரியாக வரலன்னா அப்புறமா அடுத்தவனுக்கு எப்படி சொல்லுவேன்? நீ சரியா இல்லைன்னா அடுத்தவனுக்கு போய் விசுவாசத்தை பற்றி எப்படி பேசுவேன்? நீ சரியா இல்லைன்னா அடுத்தவனுக்கு போய் என்ன ஜெபம் பண்ணுவேன்? நீ சரியா இல்லைன்னா அடுத்தவனுக்கு போய் என்ன பண்ணிடுவேன்? உன்னுடைய கோபுரங்களை கட்டி உன் பிள்ளைகளை பாதுகாப்பு பண்ணு. அதுக்கப்புறம் கர்த்தர் கிரியை செய்வார். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்ன உசியாவின் ஒரு சில வார்த்தைகளை பார்க்க கிருபை செய்தீர். இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்காய் நன்றி. தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். எழுந்திருப்போம்.